கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு ஆணையம் அத்துமீறலில் நடைபெறுகிறது என்பது ஒரு கையறு நிலையில் இந்தியாவினுடைய குடிமக்கள் பரிதாபத்தோடு பார்க்கிறார்கள். குடியுரிமையையும் இதன் மூலமாக பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தம் இன்றைக்கு வந்திருக்கிறது. இது பேருக்கு தான் ஓட்டர் லிஸ்ட் கணக்கெடுப்பு என்று வருகிறார்கள். இதுதான் என்ஆர்சி என்பிஆர் போன்ற மிக மோசமான கடந்த காலங்களில் நாம் எல்லாம் வீதிக்கு வந்து போராடிய அந்த கொடூர சட்டத்தை திரைமறைவிற்கு பின்னால் கொல்லைப்புறத்து வழியாக நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடு என்று இன்றைக்கு இந்தியாவினுடைய அறிவுஜீவிகள் கருதுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஜமாத்துகளுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, அவர்களின் எல்லா வீடுகளுக்கும் குடியிருப்புகளுக்கும் சொல்ல வேண்டிய செய்தி, அவர்கள் கணக்கெடுக்க வருகிற போது சற்றே கவனமாக இருங்கள். தெரியாதவர்கள், அங்காங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள், தலைவர்கள், அறிஞர்கள், இவர்களிடத்தில் தொடர்பு வைத்துக் கொண்டு விவரம் கேளுங்கள். 2 ஃபார்ம்கள் கொண்டு வருகிற போது ஒன்றை நமக்கும் ஒன்றை அவர்களுக்கும் என்கிற விதத்தில் ஃபார்மை வாங்கி கேட்டப்பட்டிருக்கிற விஷயங்களை மிகச்சரியாக ஃபில்லப் செய்து அடையாள மாற்றமாகவோ சில வருடங்களுக்கு முன்னாலோ இருந்தால் போட்டோவை புதுப்பித்து கொடுத்து மிகச்சரியாக நாம் வைத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.